இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா கருவேப்பிலை தோசை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் வந்து புழுங்கலரிசி எடுத்துக்கிறேன். அது நல்லா ஒரு 2 hours ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி. அது மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இது புழுங்கலரிசி தான் எடுக்கணும். இப்போ கருவேப்பிலை எவ்வளோ கருவேப்பிலை தேவையோ அதை எடுத்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா மையாக அரைச்சிடணும். ஏதாவது தோசை ஊற்று வருமா என்னன்னு டவுட்டாக இருக்கும். நான் சூப்பராக வரும் தோசை. இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். சூப்பராக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது புளிக்க வைக்க தேவையே கிடையாது. இப்போ தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், தோசை வந்து எப்படி நல்லா நைஸாக வருது பார்த்தீங்களா? இழுக்கிறதுக்கும் சூப்பராக வந்துச்சு. இது பச்சரிசி தான் ஒரு மாதிரி நல்லா இருக்காது, அந்த இழுக்கிறதுக்கு வராது, ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். புழுங்கலரிசி சேர்த்தா தான் நல்லா இழுக்கிறதுக்கு வரும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது. இந்த தோசை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, உண்மையிலே சொல்கிறேன். அடிப்பொலியாக இருந்துச்சு தோசை. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஹேருக்கும் ரொம்ப நல்லது இந்த தோசை. ட்ரை பண்ணுங்கள். பாய்.